வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான். ஓகேங்களா? 7th சம் கொஸ்டின் பாருங்கள். லெட் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் ஏ. ஓகேங்களா? ஏ வந்து லெஸ் தேன் 8. ஏ வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8 பி வந்து செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. சி வந்து செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. அதே இது செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ ரெண்டையும் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க செட்டை நம்ம எடுத்து எழுதணும். இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8 ஏபிசி என்னன்னு எழுதணும். அதை பார்ப்போம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8 அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர் அப்படின்னாலே என்னது நமக்கு ஏற்கனவே தெரியும். என் தான் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? என் அப்படின்றப்ப ஸ்டார்டிங் வித் 1 2 3 அப்படியே போய்கிட்டே இருக்கும் லாஸ்ட் நம்பர் வரைக்கும். பட் அவன் என்ன கேட்டிருக்கான்? லெஸ் தேன் 8 அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஏ வந்து எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 6 7. இங்கே வந்து லெஸ் தேன் 8 அப்படின்றப்ப 8 விட கம்மி அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ என்னது 7 வரைக்கும் வரும். ஓகேங்களா? 8 கண்டிப்பாக வராது. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா 8 எழுதலாம். இது வெறும் லெஸ் தேன் 8. ஸோ அப்போ 7 வரைக்கும் தான். இது வந்து செட்டு ஏ. அடுத்தது செட்டு பி பாருங்கள். செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 கண்டிப்பாக வராது. 2 3 5 7 11 13 இப்படி போய்கிட்டே இருக்கும். பட் அவன் என்ன கண்டிஷன் கொடுக்குறான்? செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே போயிடும். அப்போ இதுதான் வந்து ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 8. ஸோ அப்போ பிக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா 2 3 5 7. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். சி வந்து செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? வெறும் ஈவன் நம்பர் கொடுத்துருந்தா 2 4 6 8 10 அப்படின்னு போட்டுடலாம். பட் அவன் என்ன கொடுத்துருக்கான்? ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் இதில் இதுதான் ப்ரைம் நம்பர். இதில் வரக்கூடிய ஈவன் நம்பர் எது? கண்டிப்பாக 2 மட்டும்தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஈவன் நம்பர்லாம் ப்ரைம் நம்பரே கிடையாது. ஏன்னா இதை 2x2ன்னு எழுதலாம், 2x3ன்னு எழுதலாம், 2x4ன்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் ப்ரைம் நம்பரே கிடையாது. 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் எந்த டேட்டா எழுதலாம்னா 2 மட்டும்தான் எழுத முடியும். ஸோ அப்போ எனக்கு ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு. அவன் கொடுத்துருக்க டிவிஷன் எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ். இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிவிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்தேன் அப்படின்னா ஏ இன்டர்செக்ட் சியை பியை தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஏ டேட்டா 1லேருந்து 7 வரைக்கும், பி டேட்டா 2 3 5 7. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டு இது இன்டர்செக்ட் தானே. ஸோ இன்டர்செக்ட் அப்படின்றப்ப ஏற்கனவே நமக்கு தெரியும். என்ன சொல்லியிருக்கோம்? காமனாக என்ன 2 இடத்துலையும் எங்கே என்னெல்லாம் இருக்கோ அதுதான் வந்து இன்டர்செக்ட் பண்ண முடியும். இங்கே இருக்க நம்பர் இங்கேயும் இருந்துச்சுன்னா அதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். இதுக்கான ஆன்சர் ஏ இன்டர்செக்ட் பிக்கான ஆன்சர். ஸோ அப்போ ரெண்டுக்கும் காமனாக பாருங்கள். 2 இருக்குது, இந்த 3 இருக்கும், இந்த 5 இருக்கும், இந்த 7 இருக்கும். ஸோ 2 3 5 7 ஏ இன்டர்செக்ட் பின்றது 2 3 5 7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சி கிராஸ் சி. இதோட கிராஸ் பண்ணுறோம் சியை. சிக்கான டேட்டா 2 தான். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி அப்படின்றப்ப இந்த ஏ இன்டர்செக்ட் பி டேட்டா எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் போட்டு சிக்கான டேட்டா 2வை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2ஓட 2வையும் 3ஓட 2 5 2 7 2 எல்லாத்தையும் ஒன்று கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த டேட்டா வரும். ஓகேங்களா? 2 2 3 2 5 2 7 2. ஸோ எனக்கு ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி அப்படின்றது கிடச்சிருக்க ஆன்சர் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஸோ இதை தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் ஏ கிராஸ் சி அப்படின்ட்டு. ஏ டேட்டா வந்து 1 2 3 4 5 6 7. பி டேட்டா 2. ஸோ ஏ கிராஸ்ன்றப்ப இதை நான் கிராஸ் எடுக்கிறேன். ஸோ 1 2 2 2 3 2 அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த செகண்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பி டேட்டா
சி டேட்டா. பி டேட்டான்றது 2, 3, 5, 7. சி டேட்டான்றது 2. ஸோ இது எழுதிட்டேன். இதுக்கு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கும்போது இதே தான். மேலே சொன்ன அதே தான். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்? இன்டர்செக்ட். ஏ கிராஸ் சியையும் பி கிராஸ் சியையும் இன்டர்செக்ட் பண்ணுற ரெண்டுக்கும் காமனாக என்ன டேட்டாலாம் இருக்கோ எடுத்து எழுதுறேன். அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ ரெண்டுக்கும் காமன் டேட்டா 1, 2 இங்கே இருக்கா? இல்லை. 2, 2 இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேட்டா 2, 2. அடுத்தது 3, 2 இருக்கு. 4, 2 இருக்கா? இல்லை. 5, 2 இருக்கு. 6, 2 இங்கே இல்லை. 7, 2 இருக்குது. இங்கேயே இருக்குது. ஸோ 7, 2. ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஈக்குவேஷன் 2 பாருங்கள். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இது ரெண்டுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஹேண்ட் ப்ரூவ்டு அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 6th சம்மில் ஃபர்ஸ்ட் டிவிஷன். அடுத்தது செகண்ட் டிவிஷன் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா? ஸோ மைனஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எத்தனை டேட்டா இருக்கோ, எத்தனை செட் இருக்கோ அத்தனை செட்லேருந்து இங்கே இருக்க செட்டை அதில் கழிக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க 10 நம்பர் இருக்குன்னா இங்கே 3 நம்பர் அதில் இருக்குன்னா அந்த 3 நம்பரை 10 நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஏ கிராஸ் பி மைனஸ் சியில் பி மைனஸ் சியை மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ பி டேட்டா இது, சி டேட்டா இது. ஸோ அப்போ இங்கே 2 இருக்குது. இங்கே 2 இருக்கிறதுனால அந்த 2வை இங்கே இருந்துச்சுன்னா இதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் 3, 5, 7 மட்டும்தான் பி கிராஸ் சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஏ கிராஸ் பி மைனஸ் சின்றப்ப ஏ டேட்டாவை எடுத்து எழுதிட்டேன். கிராஸ் பி மைனஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 டேட்டா இருக்குது. இங்கே 3 டேட்டா இருக்குது. ஸோ 7 × 3 21 டேட்டா எடுத்து எழுதப்போகிறோம். 21 ஆர்டர் செட்டு எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1ஓட 3 கனெக்ட் பண்ணுங்கள். 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 2. 2ஓட இதை எடுக்கும்போது 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3 எடுக்கிறேன். 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது 4 எடுங்க. 4, 3, 4, 5, 4, 7. 5 எடுங்க. 5, 3, 5, 5, 5, 7. ஓகேங்களா? அடுத்தது 6 எடுத்திங்கன்னா 6, 3, 6, 5, 6, 7. அதே மாதிரி அடுத்தது 7 எடுக்கிறேன். ஓகேங்களா? 7, 3, 7, 5, 7, 7. ஸோ மொத்தம் 22 ஆர்டர் செட் இருக்கும். கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுத போகிறேன். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்றதா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் பியோட டேட்டா 2, 3, 5, 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7, இதில் பார்த்தீங்கன்னா 4. 4 இல்லை 28 டேட்டாவை எடுத்து எழுதணும். 28 ஆர்டர் செட்டை அப்படியே செட் பண்ணி எழுதணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அதேமாதிரி 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2, 3, 2 எடுத்திங்கன்னா 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3 எடுத்திங்கன்னா அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் செட்டு எடுக்கிறேன். ஸோ செட்டு எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி மொத்தமாக வரும் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏல 7, சின்றது 2. கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 × 7, 7 டேட்டா மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ 1, 2, 6, 2, 2. அடுத்து 3ஓட 3, 2. 4ஓட 4, 2. 5, 2. 6ஓட 2 எடுத்தால் 6, 2. 7ஓட 2 எடுத்தால் 7, 2. ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டேன். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பியிலேருந்து ஏ கிராஸ் சியை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணணும்னா இந்த ஏ கிராஸ் பியில் ஏ கிராஸ் சி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணுங்கள். இப்போ 1, 2 இருக்க ஏ கிராஸ் சி இதை கட் பண்ணுங்கள். 2, 2 இருக்குது. 3, 2 இருக்குது. 4, 2 இருக்குது. இங்கே 5, 2 இருக்குது. 6, 2 இருக்குது. 7, 2.
ஸோ இப்போ கட் பண்ணது போக மீதி இருக்க எல்லாமே என்னது ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுதான் ஆர்ஹெச்எஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நான் எழுதுகிறேன். இங்கே இடம் இல்லை, நான் அப்படியே இதனாலே சொல்கிறேன். நீங்கள் அடுத்து எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இது கட் பண்ணது போக எழுதி காமிச்சிடுறேன். ஸோ ரிமைனிங் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியை பொறுத்த வரைக்கும் மீதி வந்து 1,2 போயிருச்சு. 1,3 அடுத்தது 1,5 1,6 1,7 இருக்கும். சரி 1,6 இல்லை. 1,3 1,5 1,7 1,3 1,5 1,7 ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது? 2ல் இருக்குது, 3ல் இருக்குது, 4ல் இருக்குது, 5ல் இருக்குது, 6ல் இருக்குது. அப்போ 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 அடுத்தது 5 இருந்துச்சா? 4 இருந்துச்சு. ஆமாம் ஓகேங்களா? ஸோ 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, வரிசையாகவே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கானது 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7. ஸோ இந்த மாதிரி வரிசையாக அங்கே என்ன மீதி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 1 2 3 4 5 6 7 7 ரோஸ் இருக்குது, 3 காலம். ஸோ 7 3s 21. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இங்கே நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1லையும் என்ன பார்த்தோம்? மொத்தம் 21 டேட்டா இருக்குதுன்னு பார்த்தோம். ஈக்குவேஷன் 2லையும் 21 டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS hence proved. எடுத்து எழுதிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு மொத்தமே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம்.